ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் AWS சீரீஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ AWSல ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் EC2. ஸோ அதை பற்றின ஒரு கம்ப்ளீட் டுட்டோரியல் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா EC2னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ EC2 எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட். ஸோ கம்ப்யூட் கிளவுட் C, அதனால தான் C2. ஸோ EC2 சரிங்களா. ஸோ எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட் அப்படின்னா என்ன, எதனால் AWS ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்வீசஸ்லேயே ஒன் ஆஃப் தி பாப்புலர் ஆஃபரிங் எதுன்னு பார்த்தீங்கன்னா EC2 தான். எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஆக்சுவலாக AWSனால் என்னங்கிறத பற்றி நமக்கு தெரியும். நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நான் நிறையா போட்டிருக்கேன் ஸோ நான் ஜஸ்ட் EC2 எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்கிறதுக்காக நான் ரீகால் பண்ணுறேன் 1 minute. ஸோ இப்போது ஆன் டிமாண்ட் பேசிஸில் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம அந்த சர்வரை மட்டும் நம்ம வாடகைக்கு எடுத்துக்கிட்டு நம்ம தேவையானதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம பே பண்ணுவோம். அதான் பே ஆஸ் யூ கோ பேசிஸ். நமக்கு இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணுமா, ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் வேணுமா, இல்லை சாஃப்ட்வேர் வேணுமா, ஸோ இதை பற்றின ஒரு டெப்ளாய்மெண்ட் மாடல்ஸ், IASனா என்ன, SaaSனா என்ன, PaaSனா என்ன, ஸோ இதுக்கெல்லாம் நான் செப்பரேட்டாக நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக நல்லா புரியும் உங்களுக்கு, சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா AWS. அதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போது அந்த சர்வரை வாடகைக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அந்த சர்வர் தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா EC2 சர்வர். புரியுதுங்களா. ஸோ இப்போது AWSனால் என்னன்னு நமக்கு தெரியும். சர்வரை நமக்கு என்ன, விர்ச்சுவல் சர்வரை நமக்கு வாடகைக்கு கொடுக்குறவங்க, கரெக்டுங்களா. ஸோ அந்த சர்வர் தான் எனக்கு என்னது அப்படின்னா EC2 சர்வர், EC2 இன்ஸ்டன்ஸ்னாலும் சர்வர்னாலும் சிஸ்டம்னாலும் ஒன்று தான். ஸோ இப்போ உங்களுக்கு எதனால EC2ங்கிறது AWSல ரொம்ப பாப்புலரான ஒரு ஆஃபரிங்கிறது டெஃபினட்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், சரிங்களா. ஸோ நான் சொன்ன மாதிரி ஆன் டிமாண்ட் பேசிஸ் தான் க்ளவுட் கம்ப்யூட்டிங்னாலே, கரெக்டுங்களா. ஸோ இப்போ EC2 எலாஸ்டிக்னாலே என்ன அர்த்தம், ஃப்ளெக்சிபிள், நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கரெக்டுங்களா. அதனால தான் எலாஸ்டிக்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட் EC2. கிளியர். ஓகே. ஸோ இப்போது ஒரு இன்ஸ்டன்ஸை EC2 இன்ஸ்டன்ஸை எப்படி AWSல நம்ம எப்படி லான்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஹேண்ட்ஸ் ஆன் காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் EC2 பற்றி டுட்டோரியலை நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா. ஓகே. ஸோ இப்போது EC2ங்கிறது ஒன் ஆஃப் தி விர்ச்சுவல் சர்வர்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணால் ட்ரெடிஷ்னல் சர்வருக்கும் விர்ச்சுவல் சர்வருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம டெஃபினட்டாக புரிஞ்சுக்கணும், கரெக்டுங்களா. ஸோ இப்போ ட்ரெடிஷ்னல் சர்வர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ட்ரெடிஷ்னல் சர்வரில் எவ்ரிதிங் இஸ் மெயின்டைன்ட் பை அஸ், கரெக்டுங்களா. எல்லாமே நம்ம தான் மெயின்டைன் பண்ணணும். ஆனால் விர்ச்சுவல் சர்வரில் என்ன அர்த்தம், EC2 சர்வர் எவ்ரிதிங் இஸ் மெயின்டைன்டு பை யார் அப்படின்னா AWS, ரைட். ஸோ நமக்கு காஸ்ட் கம்மியாகும். இதெல்லாம் நான் செப்பரேட்டாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், கரெக்டுங்களா. ஸோ ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு EC2னா என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் உங்களுக்கு காமிச்சா இன்னும் கிளியராக புரியும், ஓகேங்களா. ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் சர்வர், ஒரு நம்மளோட சிஸ்டம்னே வச்சுக்கோங்களேன். ஒரு சர்வருக்கு என்ன ஆக்சுவலாக தேவை, கம்ப்யூட் பண்ணுறதுக்கு ஒரு CPU இருக்கணும் அண்ட் RAM இருக்கும், கரெக்டுங்களா. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜுக்கு, எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜுக்கு எனக்கு ஹார்ட் டிஸ்க் இருக்கும். அண்ட் நம்ம சர்வரில் நம்ம என்ன கண்டிப்பாக ஒரு OS இன்ஸ்டால் பண்ணுவோம், ரைட். அதுக்கப்புறம் என்னது, சர்வர்னாலே எனக்கு இன்டர்கனெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு நெட்வொர்க்கிங் தேவை. ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் எனக்கு என்னது அப்படின்னா ஒரு சர்வர், கரெக்டுங்களா. காம்பினேஷன் ஆஃப் CPU, RAM அண்ட் நெட்வொர்க்கிங் அண்ட் ஹார்ட் டிஸ்க் அண்ட் என்னது அப்படின்னா OS, இதெல்லாம் சேர்ந்து தான் எனக்கு ஒரு சர்வர். ஸோ சிமிலர் அதே மாதிரியே தான் எனக்கு என்னது அப்படின்னா இந்த EC2 சர்வரும், சரிங்களா. கம்ப்யூட் பண்ணுறதுக்கு எனக்கு CPU வேணும் அண்ட் என்னது RAM வேணும். எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ்க்கு நம்ம அங்கே என்ன சொல்லுவோம்னா ஹார்ட் டிஸ்க்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. நார்மலில் இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா EBS அப்படின்னு சொல்லுவாங்க. EBSனா எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர். ஸோ இதுக்கெல்லாம் நான் செப்பரேட்டாக தனித்தனியாக நான் வீடியோ போடுறேன். இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, EBSனா ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி ஸ்டோரேஜ்க்காக உள்ளது, கரெக்டுங்களா. அண்ட் அதே அங்கேயும் OS போடுவோம், இங்கேயும் அதே மாதிரி தான் OS. இங்கே பார்த்தீங்கன்னா லினக்ஸாக இருக்கலாம், இல்லை விண்டோஸாக இருக்கலாம், இல்லை மேக் OS. ஸோ இந்த மாதிரி OSஆக இருக்கலாம். அண்ட் என்னது அப்வியஸ்லி எனக்கு என்ன வேணும், எனக்கு இன்டர்கனெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு நெட்வொர்க்கிங் தேவை. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் எனக்கு என்னது அப்படின்னா ஒரு EC2 சர்வர், புரிஞ்சுதுங்களா. ஸோ இதில் அந்த EBS சொன்னேன் பார்த்தீங்களா, எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர், EBS + OS இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா எதுக்குள்ளே இருக்குன்னா AMI.
ஸோ ஏஎம்ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் மெஷின் இமேஜ். ஸோ இந்த ஏஎம்ஐக்குள்ளே என்ன இருக்கும்னா எனக்கு ஓஎஸ் இருக்கும், ஓஎஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்கும், அடுத்து என்னதுன்னா இபிஎஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்கும். சரிங்களா, இது ரெண்டும் உள்ள தான் ஏஎம்ஐ. ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் நான் லான்ச் பண்ணுறப்போ இந்த ஏஎம்ஐ தான் எனக்கு என்ன பண்ணும், அது ரெலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸை எனக்கு ப்ரொவைட் பண்ணும். சரிங்களா, நீங்கள் இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணுறப்பயே நான் சொன்ன அந்த டீட்டெயில்ஸ்லாம் கண்டிப்பாக கேட்கும். CPU சூஸ் பண்ண சொல்லும், நம்பர் ஆஃப் CPU அண்ட் ரேம் சைஸ், எனக்கு எத்தனை ஜிபி வேணும், ரேம் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், இபிஎஸ் வேணும்னா இபிஎஸ் வால்யூம் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஓஎஸ் உங்களுக்கு வேணும், அது ஏஎம்ஐ மார்க்கெட் பேஸ் எனக்கு ரீடைரக்ட் ஆகும், அந்த பேஜ் எனக்கு போகும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விண்டோஸ், லினக்ஸ், மேக் ஓஎஸ் இந்த மாதிரி ஓஎஸ்லாம் இருக்கும். ஏஎம்ஐ மார்க்கெட் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. நமக்கு அதில் எந்த ஓஎஸ் வேணுமோ நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஓஎஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்குன்னா நெட்வொர்க்கிங் இருக்கும். சரிங்களா, நெட்வொர்க் ஸ்பீட் அந்த மாதிரி நெட்வொர்க்கிங் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா லான்ச் ஆயிடும். EC2 சர்வர் நம்ம இப்படி கிரியேட் பண்ணிடலாம். ரைட், ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் டெமோ காமிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போது EC2 இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா EC2 இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்குன்னா இப்போ T2.micro இல்லைனா T3.xlarge இந்த மாதிரி தான் இருக்கும். அதோட நேமிங் கன்வென்ஷன் எனக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ T3.largeன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்லார்ஜ்னு வச்சுக்கோங்களேன். இதில் T3.xlargeனா ஃபஸ்ட்டு உள்ள டீங்கிறது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் டைப்பை வந்து இண்டிகேட் பண்ணோம். அதுக்கு பக்கத்தில் உள்ள அந்த 3ங்கிறது என்னென்னா ஜென்ரேஷன், என்ன ஜென்ரேஷனுங்கிறத அது வந்து பார்த்தீங்கன்னா 1 to 6 இருக்கும், எனக்கு ஜென்ரேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோங்கிறது என்னென்னா இன்ஸ்டன்ஸோட சைஸ். சரிங்களா, EC2 இன்ஸ்டன்ஸில் மைக்ரோ, நானோ இந்த மாதிரி நிறைய சைஸஸ்லாம் இருக்கும். ஸோ நான் EC2 இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ்னு சொல்லிட்டு நான் செப்பரேட்டாகவே நான் ஒரு வீடியோ போடுவேன். அதில் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் சொல்கிறேன் அந்த EC2 இன்ஸ்டன்ஸ்னால் எப்படி இருக்கும். நம்ம அந்த இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணுறப்போ அந்த ஃபார்மேட் எனக்கு இப்படி தான் இருக்கும். T2.micro, T3.xlarge, T3. இந்த மாதிரி தான் அதோட ஃபார்மேட் எனக்கு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் CPU எவ்வளோ இருக்கும், ரேம் எவ்வளோ இருக்கும், என்ன OS சூஸ் பண்ணோம், இதெல்லாம் அவங்களே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு இன்ஸ்டன்ஸ் எனக்கு லான்ச் ஆகிடும். புரியுதுங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா T2.micro அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு என்னது அப்படின்னா ஃப்ரீ டயருக்குள்ளே எனக்கு எலிஜிபிளுங்க. T2.micro அதில் வந்து நம்பர் ஆஃப் CPU எனக்கு 1 இருக்கும். சரிங்களா, ரேம் சைஸ் பார்த்தீங்கன்னா 8 GB இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி அவங்களே வச்சுருப்பாங்க, ஃபிக்ஸடாக வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம அதுக்கு பே பண்ணணும். அதே மாதிரி இந்த EC2 பார்த்தீங்க அப்படின்னா பெர் மந்த்துக்கு எனக்கு 750 hours மட்டும்தாங்க எனக்கு ஃப்ரீ. அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் பேப்பர் செகண்ட் ஒவ்வொரு செகண்டுக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும், பே பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பில்லிங் டேஷ்போர்டை நம்ம ஒவ்வொருத்தரையும் போய் செக் பண்ணுறது நமக்கு நல்லது. கரெக்டுங்களா, நம்ம அதுக்கு வார்னிங் நம்ம பில்லிங் அலர்ட் நம்ம செட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நான் 750 hours மேலே நான் யூஸ் பண்ணேன்னா எனக்கு அலர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். த்ரெஷோல்டு செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து உங்களுக்கு வரும். சரிங்களா, ஸோ அதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கிளியர், ஸோ இப்போ உங்களுக்கு EC2னா என்னங்கிறத பற்றி கிளியராக புரிஞ்சிருக்கும். EC2 எப்படி லான்ச் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வேணுங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஒன்றுமே இல்லைங்க, காம்பினேஷன் ஆஃப் CPU, RAM அண்ட் ஏஎம்ஐ கன்சிஸ்ட் ஆஃப் என்னது அப்படின்னா EBS அண்ட் என்னது அப்படின்னு OS. சரிங்களா, ப்ளஸ் நெட்வொர்க்கிங் இதெல்லாம் சேர்ந்து தான் எனக்கு ஒரு EC2. இதெல்லாம் இருந்ததுன்னா நான் ஒரு இன்ஸ்டன்ஸை வந்து நான் லான்ச் பண்ணிடலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ELBன்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. ELBனா என்னென்னா எலாஸ்டிக் லோட் பேலன்சிங். இதெல்லாம் EC2க்குள்ளே தான் வரும். ஸோ ELB எலாஸ்டிக் லோட் பேலன்சிங்னா என்ன பண்ணணும்னா இன்கமிங் டிராஃபிக்லாம் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், எனக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். சரிங்களா, ஸோ இது ELBலேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. கிளாசிக்கல் லோட் பேலன்சிங் அண்ட் நெட்வொர்க்கிங் லோட் பேலன்சிங் அண்ட் ஆட்டோமேட்டிக் லோட் பேலன்சிங் இந்த மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. இதில் நம்ம செப்பரேட்டாக நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ASGன்னு இருக்கும், ஆட்டோமேட்டிக் ஸ்கேலிங் குரூப். இதெல்லாம் என்னென்னா ஒரு லாஜிக்கல் கலெக்ஷன் ஆஃப் EC2 இன்ஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா ASGன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கும் நம்ம செப்பரேட்டாக நம்ம வீடியோ பார்க்கலாம். புரியுதுங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு EC2னா என்னங்கிறத பற்றி டீட்டெயில்டாக புரிஞ்சிருக்கும். இந்த EC2 இன்ஸ்டன்ஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் லான்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேங்க. அதில் பார்த்தீங்கன்னா பூட் ஸ்ட்ராப்பிங், அதாவது பூட் ஸ்ட்ராப் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. அப்போனா என்னென்னா EC2 யூசர் டேட்டா ஸ்கிரிப்ட் தான் வந்து பூட் ஸ்ட்ராப் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பூட் ஸ்ட்ராப்பிங்னா என்ன அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறப்போ எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த மெசேஜ் வந்து எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ரன் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணுறப்ப எனக்கு என்ன வரும், வெல்கம் அப்படிங்கிற மாதிரி சம்திங் வரும் தெரியுமா. ஸோ அதே மாதிரி இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் லான்ச் பண்ணுறப்ப மட்டும்தான் எனக்கு வந்து அந்த ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு வரும். சரிங்களா, அது ஆப்ஷனல் தான், நீங்கள் கொடுத்துக்கலாம் இல்லைனா தேவையில்லை. ஸோ பூட் ஸ்ட்ராப்பிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா லான்ச்சிங் கமெண்ட்ஸ் when EC2 இன்ஸ்டன்ஸ் ஸ்டார்ட். சரிங்களா, இது வந்து என்னென்னா ரன்ஸ் அட் ஒன்லி ஒன்ஸ், அந்த எப்போ மிஷின் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரன் ஆகும். அதுக்கு பேர் தான் பூட் ஸ்ட்ராப் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்து நான் டெமோ காமிக்கும்போது உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன், உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். ஓகேங்களா, ஸோ இப்போ என்னோட இந்த வீடியோவில் உங்களுக்கு EC2னா என்ன, ஏன்
EC2ங்கிறது AWSல ஒன் ஆஃப் தி பாப்புலர் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃபரிங் அப்படிங்கிறது கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ட்ரெடிஷ்னல் சர்வருக்கும் EC2 சர்வருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதோட நேமிங் கன்வென்ஷன் எப்படி இருக்கும், சரிங்களா? ஸோ இதை பற்றிலாம் உங்களுக்கு கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.